ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னென்னா, நம்மளுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கமெண்டில் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோ அப்லோட் ஆகுறப்போ ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து நீங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுக்கும் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற நபர்களை மட்டும்தான் இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நபர்கள் வந்து குலுக்கல் பட்டியலில் வந்து சேர்க்கப்படுவாங்க. அதுக்கப்புறமா குலுக்கல் முறையில் முதல் 3 நபர்கள் வந்து சூஸ் பண்ணப்படும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் எங்கள் சார்பில் இருந்து பரிசாக அளிக்கப்படும். இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது 22/2/2024 இருந்து. இது குறுகிய காலத்துக்கு மட்டுமே வரும். அதனால் டெய்லி போடுற வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். அந்த நபர்கள் தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்கள் மேலே கடும் கோபத்தில் இருந்து பேசவே மாட்டேன்னு ரொம்ப உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நபரை தானாகவே தேடி வந்து உருகி உருகி பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்ச வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டாரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எப்போ தூங்குவீங்களோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க. யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலான்னா, எல்லாருமே இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த நபர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களால் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. எவ்வளோ தான் நீங்கள் கெஞ்சி பார்த்துட்டீங்க, ஆனால் அந்த நபர் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோவத்தை இன்னும் கோவத்தையும் வெறுப்பையும் வெளிக்காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த நபரை வந்து நீங்கள் உங்கள் சைடில் இருந்து தொடர்பு கொள்ளவே கூடாது. நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேறு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய வழிகள் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் நோ கான்டாக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எந்த விதத்துலையுமே அவங்களுக்கு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ இல்லை அவங்கள போய் பார்க்குறதோ இது எதுவுமே நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய மைண்டு வந்து ரொம்பவும் நெகட்டிவாக யோசிக்கிற சமயத்தில் எல்லாமே உங்களை எவ்வளோ பிஸியாக நீங்கள் வச்சுக்க முடியுமோ உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த பர்சனை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மெத்தடு செய்கிற டைமே வந்து உங்கள் மைண்டு வந்து வேறு மாதிரி யோசிச்சுட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சிந்தனையில் வந்து அதிகம் இருக்கீங்களோ அதுதான் உங்கள் ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நடக்கும். அதனால் நீங்கள் மெத்தடை செய்ய போகிறீங்கன்னா முழுக்க அந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட பேசிட்டாங்க அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீலில் தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் இந்த எனர்ஜி அவங்களுக்கு போய் சேரும். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது. இதில் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் சண்டை போட்டிருப்பீங்க, உங்களை அவங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் கோவத்தில் வந்து உங்கள் சைடில் இருந்து அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை வந்து கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண வருவாங்க. அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் நீங்கள் அன்பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண வரப்போ வந்து உங்களுக்கு பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ரீச் பண்ண முடியாது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு நம்பர்லேருந்து கூட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிலர் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க
உங்களை எந்த வேலை அதிகமாக காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அன்பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஒன் சைடு லவ்வுக்கு பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து சண்டை வந்து பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வந்து பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடு செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ரெட் கலர் பென் தேவைப்படும். இங்கே ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த பென்னுமே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தூங்குகிற பெட் மேலேயே உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இல்லை மற்றவங்க உங்கள் கூட தூங்குறாங்க அப்படின்னா டிஸ்டர்பாக இருக்கும்னா நீங்கள் தனியாக ஒரு ரூமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொட்டை மாடியில் இருந்து இந்த மெத்தடை செய்யலாம். இல்லை உங்கள் பூஜை ரூமில் இருந்து இந்த மெத்தடை செய்யலாம். நீங்கள் மெத்தடு வந்து தரையில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு தான் அதுக்கு மேலே நீங்கள் உட்காரணும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 5 நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 5 நாளுமே வந்து கண்டினியூவாக மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைந்த ஒரு மெத்தடு மட்டும்தான். மெத்தடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து மெத்தடு செய்ய ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 வாட்டி நீங்கள் பண்ணாலே போதும். இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அந்த பர்சனை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அவங்க உங்கள் கூட எப்படி இருந்தாங்க, அவங்க உங்கள் கூட இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காலுக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைம் அவங்க கால் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசியிருப்பாங்க, நிறைய லவ் அண்ட் கேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே உணர்வு நிலையோட இப்போ அவங்க உங்ககிட்ட இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டாங்க, அதே லவ் தான் இப்பவும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதே திரும்ப ரிப்பீட்டடாக நினைக்கணும். நீங்கள் நம்பணும். ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக நம்பி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் நினைக்கிறது தான் அங்கே நடக்கும். அதே மாதிரி தான் முழுமையாக நம்பி இந்த மெத்தடை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இடது கையில் இப்போ வீடியோ இமேஜிலே வந்திருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனுடைய பேரை வந்து எழுதுங்க. நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் நீங்கள் இங்கே எழுதணும். அதுக்கப்புறமா ஏஞ்சல் நம்பர் 1111 இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க. இந்த நம்பரை எழுதி முடித்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசிட்டாங்க, உங்கள் கூடவே இருக்காங்க, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, இந்த ஒரு தாட்டோடு தான் நீங்கள் எழுதணும். அந்த உணர்வு நிலையோட ஃபீல் பண்ணி எழுதிட்டு இங்கே எழுதுன அந்த வார்த்தைகளை சுற்றி ரவுண்டு போடணும். வார்த்தைகள் வந்து அந்த வட்டத்துக்குள்ளாடி தான் இருக்கணும், வட்டத்தை விட்டு வெளியவே வரக்கூடாது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் வட்டத்துக்கு வெளியே வந்திருக்கும். இது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக எழுதுனது தான். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளாடி தான் அந்த பேர் இருக்கணும். நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பர்ஃப்யூம் என்ன பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்ஃப்யூம் இங்கே பயன்படுத்தலாம், இல்லை அத்தர் பயன்படுத்தலாம். இந்த எழுத்துக்களுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அந்த கையை வந்து டைட்டாக மூடுங்க. நீங்கள் எழுதின எழுத்துக்கு மேலே உங்களுடைய ஆள்காட்டி விரல் பெருவிரல் இருக்கணும், அந்த மாதிரி டச் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி டைட்டாக நீங்கள் மூடுங்க. மூடிட்டு அந்த பர்சன் வந்து இப்போ உங்களுக்கு கால் பண்ணணும், இல்லை மெசேஜ் பண்ணணும், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அவங்க உங்களுக்கு கால் பண்ணணுன்னா கால் மீ இமீடியட்லி, அவங்க பேரை சொல்லிவிட்டு கால் மீ இமீடியட்லி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். மெசேஜ் பண்ணணுன்னா மெசேஜ் மீ இமீடியட்லி. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அச்சு கால் மீ இமீடியட்லி, அச்சு மெசேஜ் மீ இமீடியட்லி. இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போதும்னு தோணும் உங்களுக்கே, அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு
மெசேஜ் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணவே கூடாது. நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கிறணும். யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் கையில் வந்து நீங்கள் ஒப்படைச்சிருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 5 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 நாட்களுமே உங்களை நீங்கள் ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலையில் எல்லாமே கவனம் செலுத்த ஆரம்பிங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த பர்சன்கிட்ட பேசி பல மாதங்கள் ஆகுது அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக பயன்படுத்துங்க. நீங்கள் இப்போ பேசியிருப்பீங்க, ஒரு 2-3 டேஸ் தான் பேசாமல் இருந்திருப்பீங்க. அந்த நபர்களுக்காக முதல்ல பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறப்போ அந்த பர்சனுக்காக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி பயன்படுத்தி இது சக்ஸஸை கொடுத்துருக்கு. 5 டேஸ்க்குள்ளாடியே வந்து ரிசல்ட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.